சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கி சண்டே, நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் இன்றைக்கி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் எப்படி 1 கிலோவுக்கு மட்டன் பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 1 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 கப் தயிரும் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 kg மட்டன் பிரியாணிக்கு உள்ள மெஷர்மெண்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துட்றேன். இதே நீங்கள் 1/2 kg பண்ணுறதா இருந்தால் அப்படியே பாதியாக்கிக்கோங்க. இல்லை 2 kg இல்லை அதுக்கு மேலே செய்கிறதா இருந்தாலும் இதே அளவை நீங்கள் அப்படியே டபுள் ட்ரிப்பிளாக ஆக்கிக்கலாம். பிரியாணி சட்டியில் 100 மில்லி ரிஃபைண்ட் ஆயிலும் 50 நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்த பிறகு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருந்தது. காரம் குறைவான மிளகாயாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 7 நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக பார்த்து 7 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கட்டு கொத்தமல்லியும் 1/2 கட்டு புதினாவும் சேர்த்து அதையும் இது கூடவே நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். 7 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு டேபிள் ஸ்பூனாக இதில் சேர்த்து நான் காமிக்கிறேன். அதாவது 1 கிலோ பிரியாணிக்கு 7 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்ததாக 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு பிறகு 1/2 கப் தயிர் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வெஜ் அண்ட் நான்வெஜ் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்கலை. இதுவே கரெக்டாக இருக்கும், பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம வேக வச்ச கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கறி வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு கறியை மட்டும் எடுத்து நம்ம மசாலா கூட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு நம்ம சேர்க்குற மசாலாவும் வெங்காயம் தக்காளியெல்லாம் கரெக்டான அளவுகளில் சேர்க்கும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி நீங்களும் செய்யலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். கறி வேக வச்ச தண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற தண்ணியை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறதுனால 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் எப்படி சேர்ப்பேன் அப்படின்னா, இது தம் பிரியாணி அப்படிங்கிறதுனால இப்போ 2 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கப் தண்ணி தேவைப்படும். ஆனால் நான் 4 கப் தண்ணி சேர்ப்பேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அது போல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக உதிரியாக கரெக்டான பக்குவத்தில் அடிப்பிடிக்காமல் பிரியாணி வரும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு 1/4 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். கலந்து விட்ட பிறகு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் சமமாக வர வரையும் மூடி போட்டு வச்சுடுங்க. பாருங்கள் அரிசியும் தண்ணியும் கரெக்டாக ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். பழைய தோசைக்கல் இருந்தால் அதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணி சட்டியை வச்சு மூடியை போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்மில் இருக்கணும். பிரியாணி அரிசியாக இருந்தாலும் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் குக்கரில் செஞ்சிங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதை தம்மில் வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கவனமாக செய்யுங்க. நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி 20 நிமிஷம் தம்மில் வச்சு ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு 10 நிமிஷம் மூடியை திறக்க வேண்டாம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்டகாசமான மட்டன் பிரியாணி ரெடி. பாருங்கள் உதிரியாக எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்திருக்குன்னு. இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஆனியன் ரைத்தா, முட்டை, எக்ஸ்ட்ராவாக கிரேவி எது வச்சுருந்தாலும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.